Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி வந்து क्वेश्चंस மேக் பண்றது அப்படினா பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேல்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Then let's get started. So இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது, எப்படி அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படினு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இன்னைக்கு சிம்பிள் பாஸ்ட்ல கொஸ்டின்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு கிராமர் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ப் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். சப்ஜெக்ட் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, இதான் ஃபார்ம்னா சப்ஜெக்ட் எந்த ஒரு சப்ஜெக்ட் வேணுமாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி நம்ம பேசலாம் அப்படின்னா டிட் சி கம் ஹியர் பிஃபோர், அவ இங்கே இதுக்கு முன்னாடி வந்தது உண்டா. டிட் சி கம் ஹியர் பிஃபோர். பாருங்க, டிட்டு சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டுங்கிறதுனால பாஸ்ட் வேர்பு யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் அந்த லேர்னர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தவறு. சரிங்களா, நீங்கள் அந்த தவறை பண்ணாதீங்க. எக்ஸ்டென்ஷன் என்ன, இங்கே வந்தது உண்டா. டிட் சி கம் ஹியர் பிஃபோர், அவ இங்கே இதுக்கு முன்னாடி வந்தது உண்டா. ஸோ இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கிட்டு நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிட் யூ விசிட் த மியூசியம் வைல் யூ வர் தேர். நீங்கள் அங்கு வசிக்கும் போது இல்லைனா அங்கு இருக்கும்போது, வைல் யூ ஆர் தேர், நீங்கள் அங்கே இருக்கும்போது மியூசியத்தை பார்த்தது உண்டா அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகேங்களா, டிட் யூ விசிட் த மியூசியம் வைல் யூ ஆர் தேர். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிட் தே லைக் த சர்ப்ரைஸ். ஸோ நீங்கள் யாருக்காவது ஒரு பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த பொருளை அவங்க வந்து விரும்பினாங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிட் தே லைக் த சர்ப்ரைஸ், அவங்க அந்த சர்ப்ரைஸை லைக் பண்ணாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா பசங்களாக இருந்தாலும் பொண்ணுங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம். அப்போ நம்ம உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, அவங்களுக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதுக்கு டிட் சி லைக் யுவர் சர்ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சோம் அப்படின்னா நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணலாம். பட் நிறைய பேர் கன்சியூம் மட்டும் தான் பண்ணுறாங்க, ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து திங்க் பண்ணுறதில்ல, கற்றுக்கணும் அப்படின்ட்டு எவ்ரி சிங்கிள் டே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் எவ்ரி சிங்கிள் டே ட்ரை டு ப்ராக்டிஸ். ஸோ அடுத்த சென்டென்ஸ் டிட் த பஸ் அரைவ் லேட். அந்த பஸ் வந்து லேட்டாக வந்துச்சா. டிட் த பஸ் அரைவ் லேட், அந்த பஸ் லேட்டாக வந்துச்சா அப்படின்னு கேட்குறது தான் இந்த சென்ஸ் உடனே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிட் யூ சே சம்திங் ராங் டு ஹர், அவங்கள்ட்ட ஏதாவது தப்பாக பேசிட்டியாடா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம், நம்ம யார்ட்டாவது பேசிகிட்டு இருக்கோம், ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்க, இல்லை ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க திடீர்னு வந்து புணங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைனா நம்ம எதாவது சொல்லிடுவோம். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ராங்க அவங்கள்ட்ட பேசிட்டியாடா அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த கொஸ்டின்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். டிட் யூ சே சம்திங் ராங் டு ஹர், டிட் யூ சே சம்திங் ராங் டு ஹர். ஓகேங்களா, ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிட் யூ டூ எக்ஸசைஸ் டுடே. டிட் யூ டூ எக்ஸசைஸ் டுடே. இந்த டுடே அப்படின்னா ப்ரெசன்ட் தானே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா டிட் யூ டூ எக்ஸசைஸ் டுடே அப்படின்னா இன்றைக்கி நீ எக்ஸசைஸ் பண்ணியா. டிட் யூ டூ எக்ஸசைஸ் டுடே. ஓகே கேஸ், ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். நான் சில எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு வரேன். ஓகே கேஸ், ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம நெகட்டிவில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா டிட் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்ட் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன். பாருங்கள், இங்கே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, டிட் நாட், ஓகேங்களா, சப்ஜெக்ட் வந்து என்ன சி, ப்ரெசன்ட் வேர்ப் வின், இது வந்து எக்ஸ்டென்ஷன். டிட் நாட் சி வின் த கேம், அவ அந்த கேமை வின் பண்ணவில்லையா அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், இல்லை அவ அந்த கேமை ஜஸ்ட் ஓன் பண்ணிட்டா, அதாவது வெற்றி அடைந்துட்டாள் அப்படின்னா. ஸோ டிட் நாட் சி வின் த கேம் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நான் பதில் என்ன சொல்கிறேன், நோ, இல்லை, அவள் வெற்றி அடைந்து விட்டாள், சி ஓன் த கேம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறது அப்படின்ட்டு சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். இதை வந்து கிளியராக லிசன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுங்களா. டிட் நாட் யூ பே த பில். டிட் நாட் யூ பே த பில், நீங்கள் பில் வந்து பே பண்ணவில்லையா. இல்லையா, நாட் வந்துருச்சு, இல்லையா. இப்போ டிட் யூ பே த பில், நீ பே பண்ணினியா. டிட் யூ பே த பில் அப்படின்னா நீ பே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறது. டிட் நாட் யூ பே த பில் அப்படின்னா நீங்கள் அந்த பில்லை பே பண்ணவில்லையா அப்படின்னு தான் அந்த கொஷின்ஸோட மீனிங். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிட் நாட் சி ஸ்டடி ஃபார் த எக்ஸாம், அவள் எக்ஸாமுக்கு படிக்கவில்லையா. டிட் நாட் சி ஸ்டடி ஃபார் த எக்ஸாம், அவள் எக்ஸாமுக்கு படிக்கவில்லையா. டிட் நாட் தே யூஸ் டு ரீட் நியூஸ் பேப்பர், அவங்க வழக்கமாக நியூஸ் பேப்பர் படிப்பது இல்லையா. இடத்துல பார்த்தீங்கன்னா டிட் நாட் யூஸ் டு. ஓகேங்களா, கொஸ்டின்ஸும் அதே மாதிரி தான், கொஸ்டின்ஸில் யூஸ் தான் யூஸ் பண்ணணும். டிட் நாட் அதனால யூஸ் டு யூஸ் பண்ணணும், யூஸ்டு டு யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, இது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு, அதனால நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அகைன் ஒன்ஸ் ஐ சே டிட் நாட் தே யூஸ் டு ரீட் நியூஸ் பேப்பர். அவங்க வந்து நியூஸ் பேப்பரை படிப்பது இல்லையா வழக்கமாக அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிட் நாட் ஹீ யூஸ் டு கம் ஹியர். அவன் வந்து இங்கே வரது இல்லையா. டிட் நாட் ஹீ யூஸ் டு கம் ஹியர். அவங்க வழக்கமாகவே இல்லைனா அடிக்கடிக்கு வருவது இல்லையா அப்படின்னு கேட்கறதா இந்த கொஸ்டின்ஸோட மீனிங். ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நிறைய எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அது உங்களுடைய இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவே கைஸ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய சென்டென்சஸ் வந்து மேக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வீடியோ திஸ் இஸ் செட்டில். Until we meet you in the next video. Bye-bye.